வணக்கத்துடன் தமிழக அரசியல் களத்தில் இன்று ஒரு பெரிய தீப்பந்தத்தை கொளுத்தி போட்டிருக்கிறது சீமான் அவர்களுடைய பேச்சு. இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சீமான் அவர்கள் வெளியே வந்தால் அவருக்கு செருப்படி கொடுக்கப்படும் என்றும், அவருடைய உதடை அடித்து கிழிக்க வேண்டும் என்கின்ற கருத்துகளும், அவருடைய வீட்டிற்கு முன்பால் நடத்திய கண்டன எதிர்ப்பு போராட்டத்தில் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த ஒருவருடைய அந்த மகிழுந்து அடித்து நொறுக்கப்பட்ட விடயங்களும் பரபரப்பான ஒரு அரசியல் களத்தை தமிழகத்திலே உருவாக்கியிருக்கிறது. அப்படி சீமான் அவர்கள் எதை மையப்படுத்தி பேசியிருந்தார்? அவர் பேசிய அந்த கருத்துகள் உண்மையான கருத்துதானா? திராவிடம் சார்ந்தவர்கள் எதற்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பை அதற்காக பதிவிட வேண்டும்? பெரியார் மீது கொண்டிருக்கக்கூடிய தீவிர பற்றின் காரணமாக அவர்கள் இதை வெளிப்படுத்துகிறார்களா, அல்லது அரசியல் சார்ந்த நகர்வுகளுக்காக இந்த விடயம் பெரிதுபடுத்தப்படுகின்றதா? இதுதான் இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்விக்கான விடைகளை குறித்து தான் நாம் இந்த காணொலியில் அலச இருக்கின்றோம். சீமான் அவர்கள் அரசியல் களத்திற்குள் நுழைந்த அந்த காலகட்டத்தில் அவர் பெரியாரை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டுதான் பெரியாரால் தமிழகத்திலே ஒரு விடிவு ஏற்படும் என்பதை முன்னிலைப்படுத்தி கொண்டுதான் அவர் அரசியல் களத்திற்குள் நுழைந்தார். அதன் பின்பு அவருடைய ஒட்டுமொத்த களமும் தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய ஒரு தேடலோடு பயணிக்க ஆரம்பித்தது. தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய அவருடைய அந்த பயணம் திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு களமாக அமைகின்றது. முதலில் சீமான் அவர்களுடைய வளர்ச்சியை ஒரு பொருட்டாக திராவிட கட்சிகள் நினைக்கவில்லை என்பதுதான் ஒரு எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு கருத்து. ஆனால் சீமான் அவர்களுடைய வளர்ச்சி இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சீமான் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள் இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. எங்கள் மனங்களில் தோன்றிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களை இவ்வளவு அழுத்தமாகவும் இவ்வளவு தைரியமாகவும் இந்த மனிதர் பேசுகிறார், எனவே இவர் பின்னால் நாம் திரளுவது சிறப்பு சேர்க்கும் என்கின்ற அடிப்படையில் பல இளைஞர்கள் சீமான் அவர்களுடைய பின்னால் திரள ஆரம்பித்தார்கள். தனித்து போட்டி என்கின்ற அடையாளத்தோடு களத்தில் நின்ற சீமான் அவர்களுடைய கட்சி கடந்த தேர்தலில் சுமார் 10%, 8.7% வாக்குகளை பெற்று அவர்கள் தங்களுடைய கட்சியை தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற அடையாளத்தை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்களுடைய செயல்பாடுகள் வியக்கத்தக்க ஒரு களத்தை நோக்கி முன்னேறும் என்கின்ற பரபரப்பான ஒரு செய்தி இருக்கின்றது. இந்த சூழலில் சீமான் அவர்கள் மீது திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய கருத்து, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில், அதாவது குறிப்பாக பெரியார் மண் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் பெரியார் மண் என்கின்ற வாதத்தை உடைத்தெறிந்துவிட்டு இந்த மண்ணை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி சீமான் போன்றவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற விமர்சனங்கள் திராவிட கட்சிகளின் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அது தொடர்ச்சியாகவே எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் பெரியார் அவர்களை மையப்படுத்தி புதுச்சேரியில் சீமான் அவர்கள் பேசிய கருத்து ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. பெரியாரை நேசிக்கக்கூடியவர்கள், அது பெரியாரை மையப்படுத்தி பயணிக்கக்கூடியவர்கள் இந்த கருத்துகளுக்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றார்கள். அப்படி சீமான் அவர்கள் பேசிய விடயம் என்ன என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது, எங்களுடைய செக்கிலித்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு தனக்கு இருந்த அனைத்தையுமே இழந்துவிட்டு இந்த நாட்டிற்காகவும் இந்த மண்ணிற்காகவும் அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். ஆனால் பெரியார் அவர்கள் தன்னுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக 70 வயது தாண்டிய நிலையில் 26 வயது ஒரு இளம்பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். பெரியார் அவர்களுடைய கருத்து என்கின்ற கருத்தியல் என்கின்ற பொழுது, பெண் ஆண் உரிமையை குறித்து பேசுகின்ற பொழுது, உனக்கு தோன்றுகின்ற நேரத்தில் தந்தையாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, யாருடன் வேண்டுமென்றாலும் நீ உடல் ரீதியான இணைவை செய்து கொள்ளலாம் என்கின்ற கருத்தை பதிவிட்டார் என்கின்ற விடயத்தை சீமான் அவர்கள் பதிவிட்டார். இந்த கருத்து பதிவிட்ட பொழுதே பெரியாருக்கு எதிராக சீமான் அவர்கள் மீண்டும் சர்ச்சையான கருத்துக்களை பதிவிடுகிறார் என்பதைத்தான் பெரும்பாலான ஊடகங்கள் எடுத்து வைத்தன. அதுபோல திராவிடத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் கடுமையான எதிர்ப்புகளை இதற்கு பதிவு செய்தது.
அதாவது சீமான் அவர்கள் பெரியாரை இகழ்ந்து பேசக்கூடிய ஒரு களத்தை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார். சீமான் அவர்கள் வெளியே வருவதாக இருந்தால் அவர் தாக்கப்படுவதற்கான ஒரு களம் அமையும். அவருடைய வீட்டின் முன் திரண்டு நாங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்ய போகின்றோம். சட்ட ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பல காவல் நிலையங்களை நாடிக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற விடயங்கள் எல்லாம் பரபரப்பு செய்திகளாக களம் அமைத்து கொண்டு இருந்தன. இந்த சூழலில் சீமான் அவர்கள் வீட்டு முன்னால் கூடியவர்கள், சீமான் அவர்கள் கட்சியை சார்ந்த ஒருவருடைய மகிழுந்தை கண்ணாடியை உடைத்தது பரபரப்பாக பேசப்பட்டது. தற்பொழுது திராவிடத்தை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் சீமான் அவர்கள் புதுச்சேரியில் போய் ஒளிந்து கொண்டார் என்கின்ற செய்திகளை மையப்படுத்தியும், சீமான் அவர்களுடைய வாயை உடைக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை மையப்படுத்திய செய்திகளை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். திராவிடத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தலைவர்கள் சீமான் அவர்களுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நடுத்தர மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் மனதில் எழும்பியிருக்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான். சீமான் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து பொய் என்றால், சீமான் அவர்கள் ஒரு பொய்யான கருத்தை எடுத்து வைக்கிறார் என்பதற்கான ஆதாரங்களை தெளிவுபடுத்திவிட்டு இந்த பிரச்சனையை அத்தோடு முடித்திருக்க வேண்டியதுதானே? எதற்காக இந்த ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு களம் இருக்கிறது என்ற கேள்வியை நடுத்தர மக்கள் வைக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் பெரியார் அவருடைய கொள்கைக்காக வாழ்வதாக காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பெரியார் தெரிவித்த மத எதிர்ப்பை அவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கின்றார்களா? மத நம்பிக்கை இல்லை, மத நம்பிக்கை தேவையற்றது, நாத்திகம்தான் முதன்மையானது என்கின்ற கருத்துக்களை பதிவிட்டு அதன் அடிப்படையில் தொடர்ந்து வந்த திராவிட கட்சிகளின் முக்கியமான தலைவர்களுடைய உறவினர்கள் அல்லது முக்கியமான தலைவர்கள் இன்று ஆலயங்களில் போய் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கக்கூடிய நிகழ்வுகள் பெரியாருக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதையா என்கின்ற கேள்வியை நடுத்தர மக்கள், அதாவது சராசரியான மக்கள் எடுக்கின்றார்கள். நீங்கள் பெரியாருடைய கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டால் அது ஏற்புடையது. சீமான் அவர்கள் பெரியார் இதைத்தான் சொன்னார் என்கின்ற பொழுது உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வர வேண்டும் என்கின்ற கேள்விகளை எழுப்புகின்றார்கள். இங்கு ஒரு சம்பவத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கின்றது. எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியேறிய பின்பு அவருடைய திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியாகிறது. இந்த திரைப்படம் ஓடக்கூடாது என்பதில் தெளிவாகவே அன்றைய திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டது என்கின்ற குற்றச்சாட்டுகள் உண்டு. இவர்கள் காட்டிய அந்த எதிர்ப்பு தான் எம்ஜிஆரின் வளர்ச்சிக்கு களம் அமைத்தது. இன்று சீமான் அவர்களுக்கு இவர்கள் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய எதிர்ப்பு சீமான் அவர்களை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்கிறது என்பதுதான் நிஜம். இதுவரை பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயத்தில் பெரும்பாலான தமிழர்கள் சீமானுடைய நிலைப்பாட்டை அல்ல சீமானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு களமாக இப்பொழுதுள்ள சூழல் மாறிக்கொண்டு இருக்கின்றன. திராவிட கட்சிகள் சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக தங்களுடைய வலையொலிகள் தங்களுடைய சமூக வளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு சீமான் அவர்களை விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு களத்தை தான் எடுத்திருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகின்ற ஒன்றாக இருக்கின்றது. பெரியார் பல கோட்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறார், பல கொள்கைகளை கொண்டு வந்திருக்கிறார். மக்கள் சார்ந்த விடயங்களில் அவர் முனைப்பான களங்களை எடுத்து செயல்பட்டிருக்கிறார். இவை எதையுமே யாருமே மறுப்பதற்கு இல்லை. ஆனால் பெரியார் தெரிவித்த எத்தனை கோட்பாடுகளை இன்று திராவிட கட்சிகள் கடைபிடித்து கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்விகளுக்கு மனம் திறந்து திராவிட கட்சிகள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கைதான் மக்கள் மன்றத்திலே எழும்பியிருக்கின்றது. இதற்கான விடைகளை திராவிட கட்சிகள் தான் முன்னெடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.